வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் படங்களுக்கு அப்புறமா 3வது முறையா பொன்ரா மற்றும் சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த படத்துல சிம்ரனும் நடிக்கிறதா தகவல் வெளியாச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்பர் 1 நடிகையா இருந்தவங்க சிம்ரன். இவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அக்கா அண்ணி மாதிரியான கேரக்டர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சமந்தான 2 முன்னணி நடிகர்களோட நடிக்கிறதுல மகிழ்ச்சி. பொன்ராமோட முந்தைய படங்கள் மாதிரியே காமெடியோட இந்த படமும் உருவாகுது. தென்காசி மற்றும் குற்றாலம் பகுதிகளில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சிம்ரன் சொல்லியிருக்காங்க. சிம்ரன் இப்படி சொல்றதுனால ஒருவேளை சிம்ரன் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவா நடிக்கிறாங்களோ அப்படின்ற பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த படத்துல நெப்போலியனும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படத்துல காமெடிக்கு சூரி, நான் கடவுள், ராஜேந்திரன், யோகி பாபுன்னு ஒரு நகைச்சுவை பட்டாளமே இருக்கு. சிவகார்த்திகேயன் அண்ட் பொன்ராம் காம்பினேஷன்ல உருவாகிற இந்த காமெடி படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு படக்குழுவும் நம்புறாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.